நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா சிவகிரிக்கு அருகாமையில் விளாங்காட்டு வலசுங்க. இப்போ நம்ம வந்து அண்ணா அவங்க தோப்புக்கு வந்து அந்த வெள்ளையின்னு சொல்லக்கூடிய ரூல் கோஸ் அந்த வாடல் நோயெல்லாம் வந்துருந்துச்சுங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தயாரிப்பு கொடுத்துருந்தோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தான் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கிறோங்க. இப்போ அவங்க தோட்ட உரிமையாளரவே அதோட கள நிலவரம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இதோட தன்மை என்ன, எப்படி இருந்தது எல்லாமே நீங்க அப்படியே மக்களுக்கு சொல்லுங்க. இது நான் பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் தடவை மருந்து அடிச்சேன். ஸ்பேர்ல அடிச்சாங்க. ஸ்பேர்ல அடிச்சதுல இருந்து திரும்ப ஒருக்கா ட்ரிப்பில் கொடுத்தது. சரிங்க. அப்புறம் அந்த மாவு பூச்சி அது இப்போ முழுசா கண்ட்ரோல் ஆயிருக்குது. முழுசா கண்ட்ரோல் ஆகிருக்குது. இன்னைக்கு 8 மாசம் ஆகி போச்சு. சரிங்க. இது வரைக்கும் அந்த மாவு பூச்சி தொந்தரவு கிடையாது. இப்போ நீங்க பயன்படுத்தி எத்தனை நாள்ல அந்த மாவு பூச்சி இல்லாம போச்சுங்க? 20 நாள். ஒரு 20-25 நாளுக்குள்ள பூச்சி மொத்தமா கொட்டிடுது. சரிங்க. அதுல இருந்து இப்போ கொஞ்சம் கரும்பச்சையா மரம் திரும்புது. முதல்ல வந்து மஞ்சள் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. இதுதான் மரங்க. ஆமா. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் அடிச்சது அடி இது பூரா. ஆமா. இப்போ மேல வர்ற அந்த குருத்து எல்லாமே மட்டையில இருந்தே பாத்தீங்கன்னா மரம் வந்து எப்பவும் போல நார்மலா இருக்கு. என்ன நான் சொன்னதா அதுதான் உங்ககிட்ட சொன்னதே வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது நீங்க கேட்டீங்க அடிமட்டை கருப்பு ஆகுமா அப்படின்னீங்க. நான் கண்டிப்பா அது கருப்பு ஆகாதுங்க அப்படின்னு. ஆமா, அப்படிதான் சொன்னீங்க. அதே மாதிரிதான் இப்போ உங்களோட நிலவரம். மரம் சிறை எடுத்தாச்சுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் மறுபடி வந்த மட்டையில பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே அந்த பச்சையும் தெரியுது. பச்சையும் தெரியுது. இது எப்பவுமே உங்களுக்கு ரசாயன உரங்கள் கொடுத்தா அது செயற்கை இதுங்க. நம்மளது இயற்கை மரத்தை ஒண்ணுமே பண்ணாதுங்க. மெதுவா தான் வேலை செய்யும். உடனே ரிசல்ட் கிடைக்கும். 20-25 நாள்ல மாவு பூச்சியில கொட்டிடுது. ஏன்னா உங்களுக்கு நம்ம ஸ்ப்ரே கொடுத்தோம்னா 2 நாள்லயே தெரியும். மொத்தமாவே பாத்தீங்கன்னா எல்லா மரமே பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணா 2 நாள்ல பூச்சி இறந்துருங்க. அது முழுமையா கொட்டுறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அது நம்ம மைனூட்டா நம்ம அதை உள்ள அந்த மட்டையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா மட்டும்தான் தெரியுங்க. 2 நாள்லயும் ஒரே நாள்ல பூச்சி இறந்துருங்க. அதுல இருக்கிற எச்சமெல்லாம் கீழே கொட்டி விழுவுறதுக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கும். 20 நாள் ஆயிரும். ஆமாங்க. அப்புறம் தண்ணியில ட்ரிப்பிள் விட்டா ஸ்ப்ரே பண்ணாத 3 மாசம் ஆகும் நீங்க பூச்சி இறக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு 3 மரத்துக்கு விட்டு பார்த்தது. சரி. பியூட்டி பக்கத்துல. சரிங்க. அது வந்து இப்ப 3 மாசம் இப்ப 8 மாசம் ஆச்சுங்களா. அது 3 தடவை கொடுத்துட்டா. சரிங்க. இப்ப அந்த பூச்சிங்கிறது அதுல கிடையாது. நம்ம கருகருன்னு இருக்குது. மரம் நல்லா நம்ம கருகருன்னு இருக்குது. காயோட தன்மை முதல்ல இருந்ததுக்கு இப்ப ஏதாவது மாற்றம் உங்களுக்கு அந்த மரத்துல தெரியுதுங்களா? அது பாலிஷா தெரியுதுங்க. அவ்வளவுதான். காயே பாலிஷா தெரியுது. வந்து சைனியா தெரியுது. அப்புறம் குரம்பு விழுந்தது. சரிங்க. முன்னாடி ஒரு 2 மரம். சரிங்க. அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க சாம்பிள் பாத்துருக்கு. தண்ணியில ஒரு 3 பக்கெட் ஊத்தி விடுங்க அப்படின்னீங்க. நாங்க ரோட்ல சொன்னீங்களா. அப்புறம் கொண்டாந்து ஊத்துனுங்க. சரிங்க. ஒவ்வொரு மரத்துக்கு 3 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு லிட்டரு 5 லிட்டர் தண்ணீர் கலந்தாலும் ஊத்துனா. அதாவது அந்த மரத்தை பாருங்க, 3 மரத்தையுமே எவ்வளவு காய் பிடிச்சிருக்குது நல்லா உங்களுக்கே தெரியும். முன்னாடி நீங்க பாத்துட்டு போகலாம். நம்ம காமிச்சிருவோங்க. ஏன்னா நேரடியா நம்ம அந்த 2 மரத்துல பார்த்து டெஸ்ட் அது பாத்துருங்க. அதையே பாத்துரலாங்க. அதையும் பாத்துரலாங்க. இந்த எலுமிச்சை செடி பாத்தீங்கன்னா வச்சு 20 வருஷம் ஆகுது. சரிங்க. இயற்கையோட செயற்கையோட எல்லாம் பார்த்தாச்சு. இந்த மரத்துக்குங்களா? சரிங்க. இது வந்து ஒரு 2 அடி வளர்த்தில அப்படியே நின்று வச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கரைசல் வந்து வேர்ல ஊத்தி விட்டதுதாங்க. ஓ, வெறும் தண்ணீர் கலந்து 1/2 லிட்டர் கலந்து. சரிங்க. கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்தது. சரிங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு 4 மாசம் முடிஞ்சிருக்கு. இப்போ இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மரமே மேல 3 அடி 2 அடி மேல வந்திருக்கு. இவ்வளவு இருந்ததுங்க. வந்து பாத்தீங்கன்னா கொழிஞ்சி செடியா இருந்தது. ஒரு அடி கொழிஞ்சி செடி எப்படி இருக்கு? 2 அடி வளர்த்தில தான் இருந்தது. 2 அடி வளர்த்தி பெரிய கொழிஞ்சி செடி மாதிரி தான் இருந்தது இந்த எலுமிச்சை. ஓ சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் முடிஞ்சிருக்கு. 4 to 5 மாசத்துக்குள்ள இருக்கு. சரிங்க. 2 லிட்டர் தண்ணியில 1/2 லிட்டர் கலந்து கொடுத்தது. அப்படியே வேர்ல ஊத்தி விட்டு ஊத்திட்டே 2 லிட்டர் தண்ணிக்கு நம்ம இது வந்து கலந்தது வந்து 1/2 லிட்டர் ஊத்தி இருக்கீங்க. 1/2 லிட்டர் ஊத்தி இருக்கேன். சரிங்க. அப்புறம் இப்போ பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட அந்த எடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல 3.5 அடி வந்திருக்குதுங்க. 4-4.5 மாசம் தான் இருக்கு. நாங்க வரங்க. இதுக்கு வந்து கோழி இருக்கு, நல்லா கூட்டு போட்டுட்டே இருப்போம். வளரவே வளராது. கோழிதே இருக்குது. சரி, அதையுமே போடுவோம். ஆனா எல்லாமே பார்த்தாச்சு. ஆனா மரம் வந்து மேல வரவே இல்லை. 2 அடிக்கு மேல செடியே வரலை. கோழி ஏறு எல்லாமே போட்டு மரம் எந்திரிக்காது. நம்ம இதுல வந்து மரம் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இப்போ கரெக்டா ஒரு 5 அடிக்கு வந்து 5 அடி வந்து இது வந்து 100% இது அதே மாதிரி அந்த மரம் காய் பிடிக்கவே இல்லை. சும்மா அப்படியே ட்ரம் கழுவி அங்க சாய்ச்சி விட்டதுதான். சரிங்க. அந்த வாதுல பாருங்க, இந்த மாதிரி வாது இருந்தா காய் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. சரிங்க.
இது இன்னைக்கு 7 அந்த தினமரத்து கொடுக்கும்போது இது கொடுத்தது. சரிங்க. இதில் பாருங்க பூரா காயாவே இருக்கு. ஓ சூப்பர் பாருங்க பழத்தையெல்லாம் பாருங்க. இல்லை ஒரு காய்க்கு மேலே பிடிக்காது. சரி. இதெல்லாம் பாருங்க 3 காய் இருக்கு. ஓ ஒரு கனவுல 3 காய் வந்துருக்குங்க. எல்லாமே அந்த மாதிரி. சரிங்க சரி. உண்மையில இது வந்து அதான் அன்னைக்கு அப்போ இந்த கொய்யா மரங்க இது வந்து அஸ்வினி விழுந்துட்டே இருக்கும். சரிங்க. இது வந்து நாங்க பச்சையா தெரியாது, வெள்ளையானதே தெரியும் இந்த மரமே. மரம் அவ்வளவு மாப்பூச்சி வெள்ளை பூச்சி. சரிங்க. இதுல இது அதே மாதிரி தான். 6 மாசம் அந்த 7 மாசமா இதுல அந்த பிரச்சனை. இது வந்து நாங்க ஒரே தடவை அந்த முங்கு மருந்து அடிச்சோம். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு பேரல் இருக்கு, மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது சும்மா எடுத்து ஊத்தி விட்டுட்டே இருப்போம். இதுல பாருங்க இப்போ ஒரு பூச்சி கூட இல்லை. ஒரு பூச்சி கூட இல்லைங்க. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம உண்மை தன்மையோட தான் பயணிக்கிறீங்க. உண்மை தான் விவசாயிகிட்ட சொல்றோம். சரி. ஏன்னா விவசாயிகள் எந்த சூழ்நிலையும் லாஸ் ஆகக்கூடாதுங்க, நல்லா இருக்கணும் ஒரு அப்படிங்கிற. தடவை காய் முடிஞ்சுன்னா திரும்ப அடுத்த 1 மாசம் பூ வருது. பூ வருது. ஓ பாருங்க இது காய் இருந்துட்டே இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி பழமெல்லாம் அதிகமா பிடிச்சி அறுத்தது. சரிங்க. பாருங்க திரும்ப 1 மாசம் பூ வந்துருக்கு. திருப்பி ஒரே மாசத்துல பூ வந்துருக்கு. இல்ல ஏன்னா நம்ம இது எல்லா இதுலயுமே காய்கறியில இருந்து நான் கொடுத்து பார்த்துட்டுங்க, எல்லாமே ரிசல்ட் சூப்பருங்க. இருந்தாலும் அந்தந்த பயன்படுத்தின விவசாயிகள் சொல்றத உண்மை தன்மைங்க. ஏன்னா நான் சொன்னா கூட 4 பேர் வந்து அவன் பொய்யான தகவல் சொல்றேன் அப்படிம்பாங்க. அதனால அந்தந்த தோட்ட உரிமையாளர் பயன்படுத்துறவங்க சொல்றதுதான் உண்மை தன்மைங்க. ஏன்னா நம்ம என்னைக்கே அந்த உண்மை தன்மையோட நம்மளும் ஒரு விவசாயி குடியானவன், நம்ம பொய் சொல்லக்கூடாதுங்க எந்த இடத்துலங்க. விவசாயம் தனியாக அதை எடுத்து அடிக்கலை. சரிங்க. அந்த தென்னம்பிள்ளைக்கு அடிச்சதோட இதுல அந்த வேப்பர் அந்த ப்ரெஷர்ல வந்து அடிச்சதுதான். அதுக்கு இது அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு. ஆமா. சரி, இப்ப நம்ம அந்த தென்னை மரம் சொன்னீங்களே, அதை காமிச்சிடலாங்களா? காய் நல்லா இருக்குல்ல. இப்போ இந்த தென்னை மரம் சொன்னது நீங்க இதுதானுங்க இல்லைங்களா? ஆமாங்க. காய் நல்லா ஃபுல்லாவே பிடிச்சிருக்குதுங்க. பார்த்தா அந்த மேல வர்றதுல அந்த அந்த வரியே இல்லைங்களே. இதுல அந்த கீழே இருக்கிறதுல அந்த இப்போ ஈரியோ போயிட்டுங்கிறது அந்த இருந்திருக்கு. இப்ப அது ஓரளவுக்கு நீங்க மேல வர்ற அந்த இதுல சுத்தமாவே இல்லையா? பாடையில அந்த புறமையில எல்லாம் அது சுத்தமாவே கிடையாது. சுத்தமாவே கிடையாதுங்க. இப்போ இது காய் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ காய் பிடிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு அதோட வித்தியாசம் எப்படி தெரியுது? வித்தியாசம் வந்து என்னங்கன்னா, முதல்ல வந்து பாலை வெடிச்சுன்னா பூவெல்லாம் விழுந்துரும். சரிங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் காய், சன்னமாத்தே வந்தது. சரிங்க. இதெல்லாம் இல்ல முத காய் பிடிச்சது. வந்த பாலைங்க. ஓ இது ஃபர்ஸ்ட் வந்தது. ஆமா. பாத்தீங்கன்னா இப்போ அந்த காய் எல்லாமே இப்ப கொஞ்சம் திரண்டு இருக்குது. நல்ல வித்தியாசம் தெரியும். உருட்டு வந்திருக்குதுங்க. அந்த மரம் நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த மரம் இதுக்கு நீங்க எத்தனை மரம் இந்த மரத்துக்கு வந்து பயன்படுத்துனீங்க? ஒரு 6 மரம் இருக்குது. சரிங்க. எல்லாமே ஒரே குலையினுடைய காய் தான். ஒரே மரத்தினுடைய ஒரே குலையினுடைய காய். இதுக்கு வந்து மருந்து வந்து 5 தடவை விட்டங்க. 5 தடவைங்க. தண்ணியிலே அப்படி ஊத்திடுறது. தண்ணியில ஊத்துனீங்கன்னா என்ன ரேஷியோல இதுக்கு ஊத்துனீங்க? எத்தனை லிட்டர் தண்ணிக்கு? தண்ணி பைப் விழுந்துகிட்டு இருக்குது. சரிங்க. அப்படியே 1 லிட்டர் கொண்டாந்து கரைசல் கொண்டாந்து அப்படியே ஊத்தி விட்டுறாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா காயோட சைஸே நல்ல சைனிங்கா இருக்குங்க. நல்ல காய் சைஸ் அருமையா இருக்கு. நல்ல பெருசா இருக்கு. மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்த பழம் இது எல்லாமே எல்லாமே அதுல 3 தடவை ஸ்ப்ரே பண்ணிருக்குது. 4 மரத்துக்குமே 1 லிட்டர்ல. 1 லிட்டர்ல. சூப்பருங்க. அதே மாதிரி அந்த மரத்தையும் காமிச்சிடலாங்க. அது வந்து காய பிடிக்காத மரம். அது அது காய பிடிக்காத மரம். இது இந்த மரம் வந்து காய பிடிக்காத மரங்களா? ஆமாங்க. ஓ நீங்க கீழ் கொலைக்கே மேல் கொலை பாத்தீங்கன்னா காய் உருட்டா தெரியும். இது வெள்ளம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை மாதிரி தெரியுது. ஆமா சூப்பையா காய பார்த்தா வர்ற பழம் பாத்தீங்கன்னா மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் காய் மாறுது. காய் நல்லா உருட்டு வந்திருக்கு. இந்த மரம் எவ்வளவு நாளா காய பிடிக்காம இருந்ததுங்க? கிட்டத்தட்ட பாலை வந்ததுல இருந்து 1.5 வருஷம் காய விட்டலீங்க. 1.5 வருஷமா காய விட்டல. இப்ப நம்ம இந்த இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மரத்துல காய் தெரியும். ஓ பரவாயில்லைங்க. சூப்பருங்க. அதனால நல்லா இருக்குங்க. எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தலாம். அதனாலதான் நான் வந்து வாலண்டரி எல்லார்கிட்டையும் சொல்றதுங்க, இதை பயன்படுத்துங்க, நல்லா இருக்கும். தேவையில்லாம நீங்க பலாயிரக்கணக்கில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத. இது பக்கத்தால ஒரு கரும்பு இருந்ததுங்க. சரிங்க. அது வந்து அதுக்கு ஊத்துனா அது ஒன்றும் பழக்கம் இல்லை. அப்படியே மண்ணு அதுக்கு சரியில்லையே, இல்லை தண்ணி கட்டியே. மண்ணோட தன்மை என்ன, அதனுடைய எப்படி சொல்றதுங்க, அந்த இது குறைஞ்சிருக்குங்க. அதோட எனர்ஜி பவர் போயிருந்திருக்குங்க. அது வீரியம் இல்லாம இருந்திருக்குங்க. அவ்வளவுதான். இல்லைன்ட்டா கண்டிப்பா கொடுத்தது இது இந்த அளவுக்கு வரையில கரும்பு வரணுங்க. சரி. ஏன்னா நான் கரும்பு காட்டு கொடுத்துருக்கேன், வந்திருக்குங்க, நல்லா வந்திருக்கு. சரி. ஆனா அந்த கட்டை செத்து இருந்திருக்குங்க. சரி சரி. எப்படின்னா உங்களுக்கு எறும்பு ஏறிட்டு அந்த கருங்கரும்பா போச்சா. ஓ சட்டெரும்பு செவ்வெரும்பு உள்ள வேர்லயே நல்லா அது சரி. அதனால இது நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குங்க. அதனால எல்லா விவசாயிகளும் தாராளமா பயன்படுத்தலாம். பாத்தீங்கன்னா நல்லா காய் வந்து குரம்பு உருட்டா வரும். ஓ கண்டிப்பா நல்ல சைஸ் நல்லா இருக்குங்க. நல்ல காய் உருட்டா இருக்கு. குரம்பையா கிடக்கு மரத்தை சுத்தி அவ்வளவு உழுதுட்டு இருந்தது. இப்போ கொலைக்கு 2 3 அந்த மாதிரி குரம்பு 70. சரி. குரம்பு 70 ஓரளவுக்கு நின்றுருக்கு. இந்த தடவை என்ன குடுக்கணும்னா தொடர்ச்சியா நம்ம குடுக்கல, சுத்தமாவே நின்றுங்க.
அதனால வந்து தாராளமாக பயன்படுத்தலாங்க. சரிங்க. நன்றிங்க. சரிங்க.